கங்கை தமிழ் மன்றம் பச்சிலைப்பள்ளி உழவர் நடனம் பெரண்டிப் நிறுவனம் கிளிநொச்சி கௌரவ விருந்தினருரை கிராமிய இசை சங்கமம் பெரண்டிப் நிறுவனம் கிளிநொச்சி வால் நடனம் திரு ஆருத்ர நர்னாலய முழங்காவில் கூத்து கிளிநொச்சி ராமநாதம் மகாவித்யாலயம் கிராமிய கலை சங்கமம் திரு நாட்டிய சேத்ரா கலை மன்றம் முழுப்படை ஆகிய நிகழ்வுகள் இன்னும் பல நிகழ்வுகளும் மிக சிறப்பான வகையிலே இரவு 10 மணிகளில் மிக சிறப்பான வகையில் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. தமிழர்களின் பாரம்பரியங்களை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. கரகம், கங்கை தமிழ் மன்றம் பச்சிலைப்பள்ளி, உழவர் நடனம் குழந்தை நிறுவனம் கிளிநொச்சி, கௌரவ விருந்தினர் உரை கிராமிய இசை சங்கமம் பெரண்டிப் நிறுவனம் கிளிநொச்சி முழங்காவில் கூத்து கிளிநொச்சி ராமநாதன் மகாவித்யாலயம் கிராமிய கலை சங்கமம் திரு நாட்டிய சேந்திரா கலை மன்றம் உழப்படை ஆகிய நிகழ்வுகள் இன்றைய தினம் இரவு மக்களையும் இந்த தமிழ் பாரம்பரியத்தை ஒட்டிய நிகழ்வுகளை தங்களுடைய பிள்ளைகளுடன் இணைந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்வுகளை சொல்லிக்காட்டி எமது கலாச்சாரத்துக்கோ எமது வாழ்வியலுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் சுற்றுலாத்துறையினூடாக முடிந்த வரையான பொருளாதார, பௌதீக மற்றும் சமூக மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவது என்பது நோக்கமாகும். இந்த நோக்கத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எமது வடமாகாணத்தையும் சுற்றுலாவின் ஊடாக பொருளாதாரத்தை முன்னேறிய ஒரு மாகாணமாக உருவாக்கி அதனோட சிறிய மூத்தவர்கள் அல்லது எங்களுடைய வயதை விட கொஞ்சம் குறைந்தவர்கள் நாங்கள் பொதுவாக சொல்வது எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் தேயிலை, ரப்பர், தென்னை இந்த விடயங்களைத்தான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். அந்த காலம் மலையேறிவிட்டது. அதற்கு அப்பால் இன்னும் அண்மை காலங்கள் என்றால் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் என்ன என்று கேட்டால் ஆடை கைத்தொழில் என்றோம். இன்று எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பது சுற்றுலா. ஏன் உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்றது சுற்றுலா. அந்த வகையிலே இந்த வருடம்
இலங்கையினுடைய எங்களுடைய நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சர்வதேச சுற்றுலாவிகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மில்லியன் என்றால் 30 லட்சம். எங்களுடைய வடமாகாண சனத்தொகை எடுத்துக்கொண்டால் அது கிட்டத்தட்ட 12 லட்சம். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய நாடு இந்த வருடம் எங்களுடைய வடமாகாண சனத்தொகையினுடைய அண்ணளவான 2.5 மடங்கு சுற்றுலா பயணிகளை எங்களுடைய நாட்டிலே எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இதுவரை வருகை தந்திருக்கின்றனர். இதனூடாக இந்த வருடம் எங்களுடைய நாட்டிலே எவ்வளவு பணம் அந்நிய செலவாணி கிடைக்கும் என எதிர்பார்த்தது அண்ணளவாக 4300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். தற்போது கிட்டத்தட்ட அதனுடைய 65 அல்லது 70% கிட்டத்தட்ட 3500 மில்லியன் டாலர்ஸ். எங்களுக்கு தெரியும் ஒரு 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது எரிபொருள் கப்பலுக்காக நாங்கள் காத்திருந்த போது எங்களுக்கு தேவையாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு 40 மில்லியன் அமெரிக்க டாலர். ஒரு கலாச்சார பின்னணி இருக்கின்றது. இந்திய உணவு பழக்கங்களும் எங்களுடைய உணவு பழக்கங்களும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த இந்தியாவிலிருந்து வருகின்ற இந்த பெருந்தொகையானவர்கள் ஒப்பீட்டளவிலே வடமாகாணத்துக்கு வருவதில்லை. நான் நினைக்கின்றேன் இந்த வருடம் அந்த 20 லட்சம் பேர்ல ஒரு 2 லட்சம் வடமாகாணத்துக்கு வந்திருக்கார்களா தான் இல்லை, 1 லட்சம் வந்திருக்கார்களா தான் இல்லை. இந்த பெருமளவானவர்கள் கூடுதலாக இந்தியாவிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு தான் வருகின்றார்கள். வருகின்றவர்கள் இந்த ஒப்பீட்டளவிலே வடமாகாணத்திலே பாரம்பரிய ஆன்மீக தலங்கள் இருக்கின்றது, எங்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இங்கே வருவதில்லை. நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, அது நிச்சயமாக கிளிநொச்சியிலே வடமாகாணம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இந்த சர்வதேசத்திலிருந்து முக்கியமாக இந்தியாவிலிருந்து அல்லது இந்த ஆசிய நாடுகளிலிருந்து வருகின்ற சுற்றுலாவிகளை எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நினைத்துக் கொள்வதற்கு அல்ல அவர்களை வரவேற்றுக் கொள்வதற்கு. ஏனென்றால் பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. சில நேரம் இந்த வீடுகளிலே ஹோம் ஸ்டே என்று சொல்கிறார்கள், வீடுகளிலே தங்குவதற்கான ஏற்பாடுகள், அதாவது இயல்பானவர்கள் தங்களுடைய வீடுகளிலே ஒரு பொருத்தமான அறையை தயார் செய்து அந்த அறையை நாங்கள் தரமான ஒரு அறையாக வைத்து அந்த விடயங்களை எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் வெளியிடுகின்ற போது நிச்சயமாக இந்த இடத்துக்காக வருகின்றவர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே தங்குமிடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அடுத்ததாக எங்களுடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை கூடுதலாக இப்போது எல்லோரும் மிகவும் பெருமதியான உணவுகளை அல்லது பாரம்பரியமான தமிழ் அரசர்களினுடைய எப்படி மூளை